வணக்கம் நண்பர்களே. இப்போது இந்த கோயம்புத்தூர் பாலத்துக்கு இவங்க சொன்ன ஜியோ கேட்கறது நாயுடு பேச பின்னாடி நாங்கள் பரிசீலிக்கிறோங்கிறாங்க. இது குறித்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தனக்குத்தானே செலவழிப்பது, இந்த மாதிரி தனக்குத்தானே டாக்டர் பட்டம் கொடுப்பது, கருணாநிதி செய்த நகைச்சுவைகள் ஏராளம். இப்போது பொது இடங்களுக்கு அவர் பெயரை வைத்து கருணாநிதியை மிஞ்சிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். உங்கள் குடும்ப நிறுவனங்களுக்கு அவரது குடும்ப நிறுவன தந்தை பேரை வைக்க வேண்டியதானே? கருணாநிதி வைக்க மாட்டாங்க. பப்ளிக் வரி பணத்தில் அங்கங்கே பேரை வைக்கிறது. ஜாதி பெயரை நீக்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தில் ஊழல் படுகொலியில் தள்ளிய கருணாநிதி பெயரை திணிக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டிக்கிறேன். ஸோ ஒரு ஊழல் பெருவழி ஊழல் கற்றுக் கொடுத்த அவர் பேரை வைக்கிறீங்க அப்படின்ட்டு வைக்கிறேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போது நம்ம இப்போது விஜய்க்கு கூட்டம் வருது அப்படின்னா அந்த விஜயினால் தனிச்சு இயங்க முடியாது கரூருக்கு அப்புறம். அப்போ இங்கே போய் தான் ஆகணும். பார்த்து கொடி பறக்குதுங்கிற எடப்பாடி. இந்த களம் இருக்குமான்றே தெரில. மீண்டும் அண்ணாமலை தான் அந்த 2 திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு தலைவராக இருப்பார். என்ன இருக்கார். ஆனால் இப்போ பத்திரிக்கையாளர்லாம் இவர் தானே எல்லாம் பேட்டி கொடுங்கன்றாங்க. போகிற எல்லாம் சொல்லிட்டு இருக்கார்ல, ஆன்லைன்லேயே எல்லாம் போடுறாரு. அப்போ இவர் ஒருவர் இப்போ இவர் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மந்திரி யாரும் அந்த கரூருக்கு வரமாட்டோம், அவங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் 8 குழு வந்து இன்னும் மோடியோ அமித்ஷாவோ வெளிப்படையாக சொன்னாங்களான்னு தெரியல. முதல்ல சொல்லியிருக்கலாம். இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நவம்பர் 11 பீகார் முடியணும். டேட் அறிவிச்சிருச்சு. 2 கட்டம் அங்கே 2 கட்டம் பண்ணுறாங்க. அதே கிட்டத்தட்ட முன்ன தொகுதி அங்கேயே ஒரு வேளை இந்த 2 கட்டம் பண்ணால் இந்த பணம் என்ன கொடுக்காம சரி பண்ண முடியுமா? நிறையா ஃபோர்ஸ் இறக்கி அப்படின்னு திங்க் பண்ணோம். குதிப்பா நீங்கள் யாராவது தேர்தல் கமிஷனோட இது தானே 2 கட்டம் வேணாம் 1 கட்டம் அப்படின்னு எல்லாருக்கும் என்னவோ அதான் இங்கேயும். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த எடப்பாடிக்கு இப்போ செங்கோட்டையம் பல அணி இருக்குதுன்னு உதயநிதி சொல்கிற. அப்படி திமுகவில் ஆரம்ப கட்டத்தில் கூட்டணிலாம் வர முடியாது. கூட்டணி அவங்க அப்படியே அதான் காமிச்சுப்பாங்க. இப்போ அதே கேரளாவை முன்னிட்டு காங்கிரஸ் சில பேர்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிறாங்க? இங்கே பல அணி இருக்குன்றாரு. அங்கே உள்ளுக்குள்ளே குழப்பம் இருக்குது. கூட்டணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு. அப்படியே அதுக்குள்ளே உள்ள நிறைய சர்ச்சைகள் வருது. இப்போ காங்கிரஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிளப்புறாங்க. அது ரொம்ப ஃபோர்ஸாகவும் இல்லை, ஒரு மாதிரி எல்லாம் கிளப்புறாங்க முன்னாள் தலைவரெல்லாம். இப்போ காங்கிரஸ் இருக்க ஆளே திமுக இருக்கிறாங்க. இங்கே ஆளே இல்லாத மாதிரி. இப்போ கரூர் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. விருதுநகர் சம்திங் அதிருப்தி வருது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ இருக்கிற இதே ஸ்டாண்டே இருக்குமா எடப்பாடியோ அப்படிங்கிறது ஒரு 1 or 2 months ஆனால் தான் தெரியும். வேறு மாதிரி ஷேப்பப் பண்ணுறாங்களா? ஏன்னா தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கட்டத்தில் ஏன்னா இப்போ 2 இது ஈக்குவல் % தான். உங்களுக்கு தேமுதிக இப்போ இல்லை 8%. 20னா 18 தான். 18 2 ஈக்குவல் தான் பண்ணியிருக்கு. பார்லிமெண்ட்டில் வாங்கி காமிச்சிட்டாரு அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த குரூப்புகள் பூரா இவரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்தா அந்த இடத்துல பல நிரூபிக்காத விஜயம் வரலாம்ல. ஏன்னா சென்ட்ரல் மேட்டருக்குமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல. ஸோ இது எப்பவுமே இப்போ பார்க்குறதே நமக்கு உறுதியானு தெரியல. வேறு மாதிரி களம் வரலாம். அது அண்ணாமலை அதுதான் டெல்லி போய் வராது. இன்னொன்று தெரியல. நேரம் வரும்போது சொல்கிறேங்கிறார். ஆனால் சீட்டு கண்டிப்பாக கேட்டுவாங்க. 100 சீட்டு பக்கம் இவங்களுக்குள்ள கூட்டணி கொடுக்கறதுக்கு ஈக்குவல் மாதிரி தான் கணக்கு லாஸ்ட் வந்ததில்லை. அதனால் அது உறுதியாக இருப்பாங்க. சரி, அப்படி தான் பார்த்தா அங்கேயும் அப்படி தான். இனி திருமாவளவன் மற்ற கட்சி 6 சீட் 5 சீட் வாங்கிட்டு போக மாட்டாங்க. 25 சீட்டு வாங்கின காங்கிரஸ் இனி வாங்குமான்னு தெரில. சோனியா ஓட்டி தான் திமுக ஆதரவாக இருக்காங்க இல்லையா, ராகுல் இல்லை அப்படின்னு தெரியுது விடவத்தனமாக. அப்போ அந்த தலைவரே நீடிப்பாரா, அது ரிவர்ட் ஆகி மாற்றுவாங்களான்னு தெரில. ஆனால் அவர் பூரா திமுக சொம்படிக்கிற வேலை தான் இருக்கார். ஸோ மேலே என்ன டிசிஷன் இருக்கோ அதானே. அப்படிங்கும்போது எல்லாமே அப்படியே தலைகளாக போச்சுன்னா அதில் மெயின் தலைவர் அண்ணாமலை முதன்மையாக பெற்றாருன்னா அதில் ஒரு ஃபார்மேஷன் வந்ததுன்னா அதில் ஒரு வேளை விஜய் வரலாம். இல்லை இவர் என்ன கட்சியாரங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவா என்னன்னு புரியப்படல. ஒரு வேளை மத்தியில் இருக்கவங்களோட
அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கம்மியாகலாம். ஸோ அது எல்லாமே யோசிப்பாங்க. ஏன்னா, மோடி தலைமையில இருக்கும்போது இதுவரைக்கும் யாரும் அந்த மாரி கட்சி விட்டு போனதா இல்ல, சரித்திரத்தில. அப்படிங்கும்போது வேற ஒரு ஷேப்ப பண்ணுவாங்க. இப்ப இருக்கிறது எதுவுமே இல்லாம மாறலாம். அப்படித்தான் அரசியல் விமர்சனம் உட்பட எல்லாம் சொல்றாங்க. அப்போ வந்து அண்ணாமலை முதன்மை பெற்று 2 திராவிடத்துக்கும் சவுக்கடிக்கு அண்ணாமலை தான் சரியா இருக்கும். அந்த ஊழல் மலிஞ்ச அந்த ஃபைல் எல்லாம் வெளியில வந்து அந்நேரத்தில ஈடி எல்லாம் வருவாங்க. அது தவிர இந்த கரூர் மேட்டர எலக்ஷன் முடிய கொண்டு போயிருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்படி மாறுறது இன்னொரு 2 மாசத்துல தெரியும் நமக்கு. டிசம்பருக்குள்ள. ஸோ அண்ணாமலை அதில மெயின் லீட் எடுத்து வந்தாலும் வரலாம். எல்லா சிறிய கட்சிகள் ஏற்கனவே இருந்தது. இன்னும் பிற கட்சிகளோட. ஸோ எல்லாமே அது திமுகலையும் பாதிச்சு ஒரு வேளை விஜய் தனியா ஒரு அணி வராரா? எப்படி இருக்கு? ஏன்னா அவருக்கு டிஎம்கே தான் அகென்ஸ்ட்டு. எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இருக்கிற பொசிஷன் அப்படியே இருக்குமா? இல்ல மாறுதுமான்றது ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கு. அது இன்னொரு 2 மாசம் ஆகும். அதில எப்படி அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் வருதுன்றத பொறுத்து பார்ப்போம். நன்றி.